வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சாச்சு. அரைச்ச விழுது நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை அந்த விழுதை நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா நம்ம வதக்கி விட்டோம். இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையில் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி போல நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். அதை இப்போ மீன்வைல் நம்ம இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், காரத்திற்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறி மசால் பொடி. இது நான் ஏற்கனவே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவிச்சு ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை விழுது, அதையும் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் தண்ணியோடு கலந்து உப்பையும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இதில் வீட்டில் அரைச்ச பொடி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதனால் கொண்டக்கடலை குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இதுக்கு முக்கியமாக அதிக டேஸ்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா கறி மசால் பொடி தான். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போது பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கொண்டக்கடலை குருமா தயாராகிருச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. இது சப்பாத்தி அதுக்கெலாம் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும், வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.